எனது உயிர் அண்ணன் மற்றும் உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கம். இன்று நாம் எல்லோரும் கூடியிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டமானது கொல்கத்தாவில் நிகழ்ந்த ஒரு கொடூர கொலை. இன்னைக்கு நம்மளுடைய தங்கை நம்மளோடு இல்லை, அவங்களுடைய மூச்சு காத்து நம்மக்கிட்ட இல்லை. அவங்க ஒரு சிறப்பான மருத்துவராக வருவதற்கான எல்லா தகுதியும் நேர்மையுமான இருந்த ஒரு தங்கை 1,07,948 பீப்புள் கம்பீட் பண்ற ஒரு MBBS சீட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் MBBS சீட் எழுதுவாங்க எக்ஸாம். அதுல நமது தங்கை MBBS பயின்று வெற்றிகரமாக அந்த கோர்ஸை முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய PG கோர்ஸ் இன் பல்மனாலஜி அதையும் தேர்ந்தெடுத்து, அதாவது பேசிக்கலி செஸ்ட் மெடிசின், அதை தேர்ந்தெடுத்து செகண்ட் இயர் ஆல்மோஸ்ட் முடிக்கிற டைம்ல கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆன் கால் டியூட்டியில் இருந்த ஒரு தங்கை 36 மணி நேரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவங்க வீட்டில இருந்து வெளியில போகும்போது அவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் அப்படின்னு. நெஞ்சே பதபதைக்குது. ஆக்சுவலா 36 மணி நேரம் ஆன் கால் டியூட்டி முடிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை விடிய காலம்புற 3 மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் ஹாலில் போய் படுத்திருக்கிறாங்க. அவங்க அப்படா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது நம்ம கண்ணை திறக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. எவ்வளவு கொடூரமான ஒரு வன்புணர்வு. உடம்புல ஒரு இடம் கூட விடல. மருத்துவ கூராய்வு ரிப்போர்ட் சொல்லுது அவங்களுடைய கண்கள் அவங்க போட்டிருந்த கிளாஸ்னால குத்தி ரத்தம் வந்திருக்குது, மூக்குகள் உடைப்பட்டு இருக்கிறது, வாய் லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வந்திருக்குது, வாய் உடைஞ்சிருக்குது, ஹயார்ட்னு சொல்லக்கூடிய நெக் போன் உடைக்கப்பட்டிருக்குது, மார்பில் இருக்கிற எல்லா எலும்புகளும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, அப்டமன் வயிறு பகுதி சிதை உண்டு கிடக்கிறது, பெண் உறுப்பு நசுக்கப்பட்டிருக்கிறது, கமுத்தி போட்டு அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாவே நொறுக்கப்பட்டிருக்கிறது, இடது காலில் இரத்த கசிவுகள், பிளட் ஸ்டெயின்ஸ், அதே மாதிரி ரைட் ஃபிங்கர்ல உடைவு. ஒரு இடம் கூட விடல என் தங்கையை சின்ன பின்னமாக்கி. கால் பெல்விக் போன்னு சொல்லக்கூடிய அந்த போன் ஒரு பெண் உடம்பில் எந்த ஹியூமனுக்குமே பெல்விக் போனுங்கிறது த பிக்கஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாடியில். அப்படி இருக்கிற ஒரு போனை உடைக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கலா 2000 to 10,000 நியூட்டன் பவர் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அதை உடைச்சு 90 டிகிரி ஆக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு துயரமான ஒரு கொடூர செயலை இந்த அசுரர்கள் செய்திருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது உண்மையாவே மனது பதபதைக்கிறது. என் தங்கை ஒரு சாதாரண டெய்லர் குடும்பத்திலிருந்து பிறந்து, அவங்க அப்பா ஒரு பேட்டியில சொல்றாரு, பிள்ளை வீட்டில இருந்து காலேஜ் போற வரைக்கும் பாதுகாப்பா போகணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததாக சொல்றாங்க. ஆனா அவருக்கு தெரியல பிள்ளையோட பாதுகாப்பு அவளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல தான் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. இத்தனை கொடூரங்கள் இந்த தங்கச்சிக்கு மட்டுமல்ல பல தங்கைமார்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் அஞ்சாத நெறிகளுடனும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் கொண்ட மாந்தர் செம்மை மாந்தர் யாவருக்கும் திரும்புவதில்லையாம் என்று என்னுடைய பாரதி சொல்வதைப் போல் எங்கள் அண்ணன் கற்பித்த பாலின சமத்துவத்தின் கோட்பாடுகளில் வழிவந்த நாம் தமிழர் கட்சியினர் என்னைக்குமே இந்த மாதிரியான வன்புணர்வுக்கும் இந்த மாதிரியான கோழை செயல்களுக்கும் நாங்கள் பின்னோக்கி போவதில்லை. பெண் புலிகளாகத்தான் எங்களுடைய அண்ணன் எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். We are strong. I am strong because I cry. நான் அழுவேன், ஏன்னா நான் ஸ்ட்ராங். அதுக்காக நான் அழுவேன், அதுக்காக நான் வெட்கப்பட மாட்டேன். As a woman I cry and I become strong. அதனால இங்க இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் மார்தட்டி கொண்டு நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் நிகழும் அத்துணை அநீதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி ஒன்றே தீர்வு என்று நாம் நம்பிக்கையோடு தொடர்வோம். நம்மளுடைய
உங்களுடைய போராட்டத்தையும் பயணத்தையும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.